மலரட்டுமே, எங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலியை எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனது கொடையாக நாம் பெற்றிருக்கிற இந்த புதிய நாளிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் நம்மை சிலுவையின் அன்பை சுமந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பென்று சொல்லும் பொழுதே அன்பாய் இருக்கிற கடவுள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மோடு குடியாயிருக்கிறார் என்பதை சிலுவையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அன்பு செலுத்துவதே உங்கள் கடனாய் இருக்கட்டும் என்று பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த சிலுவையின் அன்பை நாம் நாள்தோறும் சுமந்து பிறருக்கு அன்பு செலுத்தும் மக்களாக வாழ இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமும் உள்ளவருமான இறைவா, உமது அருட்செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறர் கூறியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112 பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார்கள். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார்கள். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார்கள். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார்கள். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார்கள். இருளில் ஒளியன் அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மீளிர்வார்கள். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பார்கள். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார்கள். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார்கள். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவார்கள். Alleluia, 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 alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பொறுமையை கற்றுத்தருவதற்காக, அதிலும் குறிப்பாக எந்த அளவிற்கு நாம் பொறுமையோடு பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காக ஒரு பாட்டிலிலே ஒரு தேளை இட்டு கொண்டு வந்தார். அவர்களுக்கு முன்னதாக அதை வைத்து, இந்த பாட்டிலிலிருந்து அந்த தேளை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்றார். ஒருவரும் ஆனால் அதை கீழே இடக்கூடாது, மாறாக உங்களுடைய கைகளால் அதை எடுத்து வெளியே விட வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது ஒருவர் பின் ஒருவராக வந்து அந்த தேள் அவர்களை கொட்ட அவர்கள் அதை நிராகரித்து விடுகிறார்கள். அப்பொழுது அதிலிருந்து ஒரு சீடரானவர், என்கிட்ட சொல்கிறீங்களே, நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாப்பா அப்படின்னு சொல்லி குருவிடம் சொல்ல, அந்த குருவானவர் அந்த தன்னுடைய கைகளை அந்த பாட்டிலுக்குள்ளே விட்டார். அப்பொழுதுதான் அந்த தேள் அவரையும் கொட்டியது. இந்த தேளினுடைய கொட்டை வாங்கிய குரு மீண்டுமாக கைகளை வெளியே எடுத்துவிட்டு, இப்பொழுது பாருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி மீண்டும் விட்டார். ஆனால் தேள் அப்பொழுதும் கொட்டியது. மீண்டுமாக ஒரு முறை நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி அந்த பாட்டிலுக்குள்ளே தன்னுடைய கையை விட்டார். ஆனால் அந்த முறையும் தேள் அவரை கடுமையாக கொட்டியது. இப்படி கொட்டு வாங்கி கொண்டே இருந்த அந்த குரு ஒரு கட்டத்தில் அந்த தேளை வெளியே எடுத்து விட்டு விடுகிறார். அந்த கொட்டு வாங்கிய குரு தன்னுடைய சீடரிடத்தில் சொன்னார், நான் புரிந்து கொண்டது ஒன்றுதான், தேள் என்பது கொட்டுவதனுடைய பண்பை கொண்டது, மாறாக நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேள் மீது எனக்கு இருந்த அன்பின் நிமித்தமாக அது என்னை எத்தனை முறை கொட்டினாலும் அதை நான் விடுவிப்பேன் என்பதை என்னுடைய மனதிலே நான் வைத்திருந்தேன், அதனால என்னை செய்து முடிந்தது என்று கூறினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆம், நாம் மீண்டும் மீண்டும் தவறு இழைப்போம் என்று எண்ணியும் தனக்கு தெரிந்திருந்தும் கூட இயேசு நமக்காக தன்னுடைய உயிரை தந்தார் என்பது கூட இந்த ஒரு கொட்டு வாங்கிய குருவோடு இயேசுவை நமக்கு ஒப்பிட்டு பார்க்க மிகவும் அழகாக புரிகிறது. இந்த அளவிற்கு கடவுள் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார் என்றால்
அந்த அன்பை மட்டுமே நாம் கடனாக பிறருக்கு செலுத்த வேண்டும் என்பதையே இன்றைய முதல் வாசகமும், ஏன் பிறருக்கு மனமிறங்கி கடன் கொடுங்கள் என்று இன்றைய பதிலுரை பாடலும் நமக்கு கூறுகிறது என்றால், இந்த அன்பை தான் நாம் பிறருக்கு அளிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே தான் சிலுவையின் அன்பை சுமந்து வாழ நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், யார் ஒருவர் தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமக்காமல் என்னை பின்பற்ற விரும்புகிறார்களோ அவர் என் சீடராய் இருக்க முடியாது என்று கூறுகிறார். இந்த சிலுவை என்பது முன்னுரையிலே நாம் கேட்டது போல அன்பின் சிலுவை. சிலுவையின் அடையாளம் மிகவும் தெளிவாக நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றது. அன்பாய் இருக்கிற கடவுள் நமக்காக மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார். இதுதான் சிலுவையின் முதல் கோடாக இருக்கிறது. அந்த சிலுவை நம்மை விட்டு செல்லவில்லை, மாறாக நம்மோடு இருக்கிறது என்பதை அந்த மைய கோடானது நமக்கு உணர்த்துகின்றது. இந்த சிலுவையின் அன்பை நாம் உணர்ந்து செல்வதற்கு, அல்லது சிலுவையின் அன்பை பிறரிடத்திலே காட்டி வாழ்வதற்கு நாம் முழு அன்பையும் நாம் உணர்ந்து வாழ வேண்டும். இந்த முழு அன்பு என்பது முக்கோண வடிவை கொண்டது, 3 கோணங்களை உடையது. அன்பின் முதல் கோணம் என்பது சுய அன்பு, நாம் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. இந்த சுய அன்பிலே நாம் 3 படிநிலைகளை வைத்து நாம் அந்த சுய அன்பிலே இன்னும் அதிகமாக வளர முடியும். முதலாவது படிநிலை ஆய்வு. நான் என்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு சரியான விதத்திலே கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றி அதற்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆய்வு செய்து வாழ வேண்டும். இதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்று கூறுவார்கள். இந்த ஆய்வு என்பது நம்முடைய உள்ள நலனிற்காக நாம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது படிநிலையாக சுய பாதுகாப்பு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன். நம்முடைய கடவுள் நமக்கு கொடையாக தந்திருக்க இந்த உடலை மது அல்லது மற்ற காரியங்களை போன்ற காரியங்களுக்கு நாம் அடிமையாகி அதை வீணாக்கி விடாமல் நாம் எந்த அளவிற்கு நாம் சுய பாதுகாப்போடு நம் மீது உள்ள சுய அன்போடு நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பராமரிப்பு, அதாவது இந்த பரிவு. இந்த பரிவு என்பது செல்ஃப் கம்பேஷன் என்பதை குறிக்கிறது. அதாவது நாம் எந்த அளவிற்கு பிறர் மீது இரக்க குணமுடையவர்களாக இருக்கிறோம், அல்லது பிறருடைய இரக்கத்திற்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றால், நாம் எந்த அளவிற்கு செல்ஃப் கம்பேஷன், சுய பரிவை கொண்டு வாழ்பவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த சுய பரிவு நம்முடைய ஆன்ம நலனுக்காக நமக்கு தரப்படுகின்றது. இந்த மூன்றையும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் பிரிவு இறைவசனம் 19 மிக அழகாக கூறுகிறது. மனதில் இருத்தி வைத்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற அனைத்தையும் மனதிலே அன்னை மரியாள் இருத்தி வாழ்கின்றார். அதை மறந்துவிட்டு செல்லவில்லை. கடவுள் தனக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளையும் எண்ணி பார்க்கிறார், அதை பொருட்டு மகிழ்ச்சி அடைகிறார். எனவே நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்றால், கடவுள் நமக்கு கொடையாக தந்திருக்கின்ற இந்த வாழ்வை ஆய்வு, பாதுகாப்பு, பரிவு ஆகிய பண்புகளில் வளர்த்து நாம் அன்போடு வாழ வேண்டும். இரண்டாவது கோணமாக, அன்பின் கோணமாக பிறர் அன்பு இருக்கிறது. இந்த பிறர் அன்புக்கும் கூட 3 படிநிலைகள் இருக்கிறது. முதல் படிநிலையாக மன்னிப்பு. இன்றைய காலத்திலே நாம் பிறரை அன்பு செய்யாததற்கு ஒரே காரணம், அவர்கள் நமக்கு எதிராக இணைத்த தீங்கை நம்மால் மன்னிக்க முடியவில்லை. அந்த குருவும் கூட அந்த தேள் தன்னை குட்டுகிறது என்று எண்ணியிருந்தால் அதை மன்னிக்காமல் அதை உதாசீனப்படுத்தி விட்டிருந்தால் அந்த பாட்டிலே இருந்த தேள் இறந்து போயிருக்கும். மாறாக அதை என்னை கொட்டினாலும் பரவாயில்லை, நான் அதை மன்னித்து நான் அதை விடுதலை செய்வேன் என்று அந்த குரு தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டார். இது விண்ணுலகில் இருக்கிற ஜபத்தை நாம் அனுதினம் சொல்லுகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதை சொல்லும்போது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல என்று கூறுகிறோம். நாம் உண்மையிலேயே பிறரை மன்னிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கி பல வீடுகளுக்கு நாம் சந்திக்க செல்லும்பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக பார்ப்பது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 20 வருஷமாக பேச மாட்டேன், எய்த்த வீட்டுக்காரன்ட்ட 30 வருஷமாக பேச மாட்டேன் என்று நம்முடைய சிறிய சிறிய வைராக்கியங்களுக்காக பிறரை மன்னிக்க நாம் தயங்குகின்றோம். எனவே பிறர் அன்புக்கு முதல் படிநிலையாக இருப்பது மன்னிப்பு. இரண்டாவது ஏற்பு. ஒருவரையும் அவரவர் நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேள் என்பது கொட்டதான் செய்யும் என்பதை அந்த குருவானவர் ஏற்றுக்கொண்டது போல, என்னுடைய கணவர் சற்று கோபக்குணமுடையவர் தான், என்னுடைய பிள்ளை சில சமயங்களில் நான் சொல்வதை கேட்க மாட்டார் தான் என்பதை நாம் எந்த அளவிற்கு அவர் நிலையில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் அவர்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய முடியும். இந்த பிறர் அன்பு என்பதை அனைவரையும் அவரவர் நிலையில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டுகின்றது. மூன்றாவதாக பராமரிப்பு. பிறரை பாதுகாத்து கொள்கிற அந்த ஒரு பண்பு. நாம் பல வேளைகளில் இன்றைய நாளிலே நம்மிடத்தில் உடன் பயணிக்கிற சகோதர சகோதரிகளுடைய உடனிருப்பை நாம் உணர்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பை உணர்த்துகிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பாதுகாப்பை நாம் தருபவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் நம்மை பிறர் அன்புக்கு வழிவகுக்கும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது கூட யோவான் நற்செய்தி பிரிவு 2 இறைவசனம் 3 நாம் வாசிக்க கேட்கிறோம். தூரதேசத்தில், அதுவும் எங்கோ இருக்கிற எலிசபெத் அம்மாளுக்கு அவர் கருவுற்று இருக்கிறார் என்பதை கேட்ட செய்தியை கேட்டவுடன் அன்னை மரியாள் அந்த தொலை தூரத்திற்கு பயணத்தை மேற்கொள்கிறார்.
என்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் காரணம், இவர் இந்த அளவிற்கு பிறர் அன்பு உடையவராக இருந்தார் என்பதை நம்மால் இதில் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த முக்கோணத்து அன்பில் மூன்றாவது கோணமாக அல்லது இரண்டு அன்புகளின் மையமாக இறை அன்பு இருக்கிறது. இந்த இறை அன்பிலே நாம் வளர வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுகின்ற முதல் படிநிலை ஜெப வாழ்வு. இதனை இறை உறவு என்று கூறலாம். தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை போல இந்த ஜெப வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் மிகவும் உரிமையோடு, பெற்றோருக்குரிய உரிமையோடு தந்தையிடத்திலே ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு தேவையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த படிநிலை நமக்கு உணர்த்த வேண்டும். இரண்டாவதாக திருவிவிலியம். இதை இறை வார்த்தை என்று நாம் வாசிக்கிறோம். இதை புனித அகஸ்தினார் கடவுள் மனிதர்களுக்கு எழுதிய காதல் கடிதம் என்பார். அந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு புத்தகமாக இந்த திருவிவிலியம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து, இறைவன் நமக்கு எந்த அளவிற்கு அதிலே அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து நாமும் பிறரை அன்பு செய்வதற்கு இந்த திருவிவிலியமானது நமக்கு வழி நடத்துகின்றது. மூன்றாவதாக நற்கருணை. இந்த நற்கருணை என்பது இறை உணவு என்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டிலும், குறிப்பாக இறை உறவிலும் இறை வார்த்தையிலும் வளர்கிற நாம், அதை புரிந்து கொள்கிற நாம் எந்த அளவிற்கு நற்கருணையின் மையத்தை அல்லது அதனுடைய அழகை, அதனுடைய சக்தியை நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் தேவையில்லை என்று சொல்லி நாம் ஆப்பிள் சாப்பிடுகிறோம். நமக்கு என்னென்ன விட்டமின் தேவையோ, என்னென்ன புரோகித சத்து தேவையோ அதற்கெல்லாம் நம்முடைய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதே உணர்வோடு இந்த நற்கருணையும், இதுதான் என்னுடைய ஆன்ம சரீர நலனிற்கு சக்தி தருகின்ற ஒரு தெய்வீக உணவு என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த இறை அன்பை நாம் சுவைக்க இந்த இறை உணவானது நமக்கு வழிவகுக்கும். எனவேதான் யோவான் எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 4 இறை வசனம் 8 மிகவும் அழகாக கூறுகிறது. அன்பில்லாதோர் கடவுளின் அன்பை அறிவதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று கூறுகிறது. எனவே நாம் கடவுளுடைய அன்பை மட்டுமே பிறருக்கு செலுத்தி வாழ்வதற்கு கடன்பட்டிருக்கிறோம் என்றால், கடவுளுடைய இந்த சிலுவையின் அன்பை சுமந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், முதலிலே சுய அன்பிலும், இரண்டாவதாக பிறர் அன்பிலும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பிலும் நாம் வளர இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். எனவே இன்றைய முதல் வாசகமும் இன்றைய மற்ற பதிலுரை பாடலும் நற்செய்தியும் நமக்கு அழைப்பு விடுப்பது போல கடவுளின் அன்பை சிலுவையிலே சுமந்து வாழவும், பிறரை அதிலே தாங்கி செல்லவும் தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமீன். நீரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நீரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். உன் பாதம் சரணடைந்து அருள்வேண்டி என்னை தந்தி என்னை ஏற்றிடுவார். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். வானின் மழை துளிகள் நீ தந்தது, விளையும் கதிர்மணிகள் நீ தந்தது, சுடர்கள் தரும் ஒளிகள் நீ தந்தது, சுரங்கள் தரும் இசைகள் நீ தந்தது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும் இவன்று ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைந்து கொண்டுள்ளும். குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். ஆண்டவரே, இது இன்றைய நாளிலே சிலுவையின் அன்பை சுமந்து வாழ எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீரே. இந்த சிலுவையின் அன்பை சுமக்க நாங்கள் எங்களையே அன்பு செய்யவும் பிறரையும் அன்பு செய்யவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை அன்பு செய்து சிலுவை என்னும் அன்பினை நாள்தோறும் சுமந்து வாழ எங்களுக்கு துணை புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்மையும் பிறரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையும் அன்பு செய்து வாழ தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவார். அன்பே உருவான தெய்வம் நம்மையும் இவரது அன்பை பெற்று பிறருக்கு அன்பு செலுத்தி இவரையும் அன்பு செய்கின்ற மக்களாக வாழ, இந்த சிலுவையின் அன்பை சுமந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார், விருந்து படைக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் தேடும் இந்த உள்ளமே இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணவில் கலந்திடு. உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நீரை நாடி வரும் மாணி நிலையினில் உயிர் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தே. ஓடி நீரை நாடி வரும் மாணி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிக உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, Velankani.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையில் சிலுவையின் அன்பை சுமந்து வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.